ஏதோ ஒரு உள்ளம் அவன் நொறுங்கி, ஆண்டவரே இதுதான் என் லைஃப்ல பெர்மனண்டாங்கிற கேள்வியோடு இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பேச விரும்புகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இந்த மாதம் நமக்கு தந்த வார்த்தை மதல்லவா, அவருக்கு மகிமை உண்டாக, அவருக்கு கீர்த்தி உண்டாக, அவருக்கு புகழ்ச்சி உண்டாக. உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உள்ளத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் சீக்கிரத்திலே ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். காத்திரு, நீ வெயிட் பண்ண. இது அநேக நாட்கள் அல்ல, இது கொஞ்ச காலம். இந்த பாடுகள், இந்த நிந்தைகள், இந்த அவமானங்கள், இந்த தலைகுனிவு, இந்த தோல்விகள், நிற்க முடியாத இந்த சூழல்கள், இது கொஞ்ச காலம். ஆமை, இதை தாண்டி உனக்கு ஒரு பெர்மனன்ட் ஒரு லைஃப் வச்சிருக்கிறேன். அப்பொழுது நீ ஸ்திரப்படுவ, நீ பலப்படுவ. கர்த்தர் உன்னை நிலை நிறுத்தி உன்னை நிலை கர்த்தர் மகிமைப்படுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஞ்ச காலம் பாடானாலும் இதுல நான் நிற்கணும்னா எனக்கு எது ரொம்ப ரொம்ப அவசியம்னா அவருடைய கிருபை எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் நமக்கு அதிகமான கிருபை தர போகிறார். ஆனா ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிதான் தரார், இந்த பாடு அநேக நாள் அல்ல, இந்த பாடு கொஞ்ச காலம். உனக்கு நான் வைத்திருக்கிற நன்மைதான் அநேக நாட்கள் என்று விசுவாசிக்கிறவங்க